ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாவோட ஒன் ஷாட் நேற்று பார்த்தோம்ல. ஸோ அதோட பேலன்ஸ் பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று லாஸ்ட்டாக எதில் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, கரெக்டாக உங்களுக்கு அந்த பையன் இருக்கால. ஸோ அவன் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருப்பான். ப்ரப்போஸ் பண்ணிட்டான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அந்த அவனை அவாய்ட் பண்ண முடியல. ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், சமத்தாக இருக்கான். ஸோ உங்களுக்கு அவனை அவாய்ட் பண்ண முடியல. சரி ஓகே வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுருப்பீங்க. கரெக்டாக நீங்களும் கையை கொண்டு போக ஜிமினும் சாராவும் அந்த இடத்துக்கு வர சரியாக இருக்கும். அதோட ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக நீங்களும் சரி வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு அவ்வளோ கடுப்பாயிட்டார். ஏன்னா அவர் தான் வந்து நின்று இருப்பார்ல. ஸோ இந்த பக்கம் சாராவுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிமினும் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதனால் அவளுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனாலும் இப்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்ருக்கா. பேசாமல் ஜிமின் உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பா. ஆனால் அதுக்கெல்லாம் வந்துட்டு ஜிமின் இடம் கொடுக்குற மாதிரியே இல்லை. ஸ்ட்ரைட்டாக வராரு. ஸோ வந்து அப்படியே நீங்கள் அந்த ரோஸை வாங்குவீங்கல்ல. ஸோ கரெக்டாக அதை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, டே இங்கே நான் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி. ஸோ ஜிமின்ட்டு வயன் உனக்கு என்ன வேலை? ஜிமின் நீங்கள் என்ன பண்ணுற? நீ மேலே இங்கே ரெடி பண்ணிட்டுருக்க, அவன் ரெடி பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஸோ திரும்பி டே உனக்கு நான் எத்தனை நாளும் சொல்லியிருக்கேன், இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவனும் இங்கே பாருங்கள் ப்ரோ, நீங்கள் ஜஸ்ட் அவளுக்கு ஃப்ரெண்டு தானே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நான் அவளை லவ் பண்ணுறேன், எனக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? டே நீ வாயை மூடுறா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் ஜிம்மி என்ன பேசுகிற, நீ மேலே வாய் மூடு அப்படிங்கிறாரு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கலவர மாதிரி ஆகுது. ஸோ அந்த பையனுக்கு பொறுமை இல்லை, கடுப்பாகிறான். ஸோ என்ன பண்ணுறான்னா, இங்கே பாருங்கள் நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் அவகிட்ட பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவர்கிட்ட பேசினா நீங்கள் வந்து ஒரு மாதிரி அவள் இழுத்துட்டு போயிடுறீங்க. அவனும் உங்கள் லவர் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், சரியா? ஸோ அவளுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கணும், அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதையே நீங்கள் கெடுக்க பார்க்குறீங்க. நான் அவள் நல்லபடியாக பார்த்துப்பேன், ப்ளீஸ் நம்புங்க அப்படிங்கிறான். ஸோ ஜிமின்ட்டு நீ நல்லபடியாக பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், நீ மேலே இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் கடுப்பாயிட்டான். இங்கே பாருங்கள் அவனும் உங்கள் லவர் கிடையாது, சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, முதல்ல இங்கே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிமினுக்கு அவ்வளோதான், அவருக்கு அந்த பொறுமையே இல்லை, நார்மலாக பேசுகிற பொறுமையே இல்லை. ஏய் என்ன சொன்ன, அவனும் என் லவர் கிடையாதா? அவன் சொன்னேனா அவன் என் லவர் கிடையாதுன்னு அப்படிங்கிறாரு. ஸோ சாரா அப்படியே திருத்துட்டு முழிக்கிறா, இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி. இவன் இப்போ என்ன தான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு இவன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஜிமின் அமைதியாரு, ஏய் நீ வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்ன சொன்ன, அவனும் என் லவர் கிடையாதா? அவள் ஏன் லவர், சரியா? உனக்கு எத்தனை நாள் அவளுக்கு தெரியும்? ஜஸ்ட் இந்த வருஷம் தான் தெரியும், எனக்கு அவளை 10th படிக்கிறப்பன்னு தெரியும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ப்ளஸ் ஒன்னில் தானே ஜாயின் பண்ணான், இவனை 10th சொல்கிறான், பைத்தியக்காரன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இங்கே பாருங்கள், 10th படிக்கிறப்ப தெரியும்னா அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே, கிளம்புங்க முதல்ல இங்கேருந்து அப்படின்னு அவன் பேசுகிறான். ஸோ ஜிமின்ட்டு டே நான் சொல்ல வரது உனக்கு புரியுதா புரியலையா, மறுபடியும் இந்த பக்கம் போயிடு, அவள் என்னோட லவ்வர், ஓகேவா? என்னால் யாருக்கும் அவளை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பையனுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே என்ன சொல்கிறீங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தானே கேள்விப்பட்டேன், நீ கேள்விப்பட்டா அது உண்மையாயிருமா? அவள் என்னோட லவ்வர், இனிமேல் பக்கம் வரதை பார்த்தேன் அவ்வளோதான். நானும் எவ்வளோ டைம் நான் வான் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ன சும்மா என்ன அப்புறம் என்ன தெரியல, உனக்கு வேறு பொண்ணுங்களே இல்லையா அந்த காலேஜ் ஃபுல்லாக, மரியாதையே போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு முடுக்கி விட்டுறாரு. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது, இவன் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களை தடவை பார்த்துட்டு அந்த பக்கம் வந்து கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் இவனை நம்மளை எதுவும் துரோகம் பண்ண மாதிரி பார்க்குறான், எனக்கு எது இப்போ தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் ஜிம்மில் அது மாதிரி வியடாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ சாராக்கு ஹாப்பியாக இருக்குது, சொல்லிட்டான் இப்போயாச்சும் இத்தனை வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. அவன் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் ஜிமின்க்கு இங்கே ரிலீஃபே ஆகுது. எங்கே இருந்துட்டு ரச்சை பண்ணுவானுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு, பட் அவன் போயிட்டான். ஸோ அப்படியே நிம்மதியாக பேர் மூச்சு விட்டுட்டு அப்படின்னு திரும்புகிறாரு. ஸோ திரும்பினான்னு நீங்கள் ஜிம்மினை முறைச்சிட்டு நின்றுருக்கீங்க. ஐயோ இப்போது இவக்கிட்ட சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் செம்மையாக முறைக்கிறீங்க. ஏய் என்னடா பண்ண, இப்போ எதுக்கு அவன்கிட்ட அப்படி சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு உனக்கு என்னடி பிரச்சனை, பேருக்கு நீ எப்போ தான் அவன் கூட இருக்க, என்ன கேள்வி கேட்குற நீ, நான் கூட என்ன பண்ணப்போ,
ஜஸ்ட்டு வந்தேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னடா, ஏன்டா இப்படி பண்ணேன்? அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், அதையும் நீ தடுத்துட்ட. நான் இப்படியே கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருக்கணுமா? நல்லா பாரு, என்னை அவன் அக்செப்ட் பண்ணதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என்னோடய ஸ்கின் பாரு, அவன் என்ன கலர் நான் என்ன கலர்னு, ஆனாலும் அவன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ஏன் இப்படி பண்ண? எனக்கு அவ்வளோதான், லைஃபே போச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஏய் என்ன இப்போ உனக்கு கலர்னு எப்போ பார்த்தாலும் கலர் பற்றி பேசிகிட்டு இருக்க? நீ அழகாக இருக்க, அவ்வளோதான். கலர்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா கலர்னால அழகு ஒரு நாள் நினைக்காத. உங்கள் பேரண்ட்ஸ் சாரா இருக்கால, அவன் அழகாக இருக்கா, அவள் நல்லா கலராக தான் இருக்கிறா, அழகாவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாராவை மாட்டம் பண்ணிடுறாரு. ஸோ அவள், டே என்னடா போஸ்க்கு நீ என்ன எழுத்து இப்படி பேசிட்ட? ஏய் சும்மாடி, அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. ஸோ அவன் வந்துட்டு அதுக்கு நான் இருக்கா, நடத்து அப்படின்ட்டு அவளும் அப்படியே கை கட்டி நிற்கிறா. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் நீ பேசாத ஜமீன், போ ஜமீன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இது இப்போ அவங்ககிட்ட எதுக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நல்லா சொன்னேன், இவனா பார்த்தா என்ன நினைப்பா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு எதுவுமே சொல்ல, இதுக்கு மேலெலாம் இது பண்ணானா இவளை சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேயே முட்டி போட்டு அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அயன், நான் உனக்காக தான் அந்த ஸ்கூலுக்கே வந்தேன், உனக்காக தான் இந்த காலேஜ்க்கும் வந்தேன். ஆனால் உனக்கு என்னெல்லாம் புரியவே மாட்டேங்குது. நான் என்ன பேசினாலும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தான் நீ என்னை பார்க்குறேன். எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன், என்னால் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியலை. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஹைஸ்கூல் முடிகிறப்போ லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி உனக்காக நான் நிறையா ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. பட் அதுக்குள்ளே இந்த யூனா வந்து அது கெடுத்துட்டா. அவள் கெடுத்தான்னு சொல்ல முடியாது, அவள் ப்ரப்போஸ் பண்ணா. பட் நான் இல்லை, நான் ஒயந்தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் உங்ககிட்ட வந்து நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால நீ கோச்சிட்டு போயிட்டேன். ஸோ எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான டைமே கிடைக்கல, அப்படியே போயிடுச்சு ஒரு 7-8 மாதம். ஸோ நான் ரொம்ப லேட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாரி. எனக்கு நான் 10th தெரியும், நான் உன்னை டெய்லி பார்க்கறதுக்காக என் ஸ்கூல்லேருந்து உன் ஸ்கூலுக்கு வருவேன். எனக்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு, அது செட் ஆகலை. ஏன்னா ஒரு சில டைமில் உன்னை பார்க்க முடியாத சுச்சுவேஷன் கூட வந்திருக்கு. நீ சீக்கிரம் கிளம்பிடுவேன் ஒரு நாளைக்கு. ஸோ உன்னை பார்க்க முடியாது, அந்த நாளில் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அந்த நாளே நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் +1 வந்துட்டு உன்னோட ஸ்கூல்லே ஜாயின் பண்ணேன், உன் கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணேன், உன் கூடயே தான் இருந்தேன். ஆனால் உனக்கு எதுவுமே புரியலை. நான் ஸ்டார்டிங்லேருந்து உன்கிட்ட லவ்வாக தான் பேசினேன், ஆனால் உனக்கு தான் எப்படி புரிஞ்சுட்டே எனக்கு தெரியலை அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே மாதிரி பவுட்டிலி போய் வச்சுட்டு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க, ஏன்னா வந்த அன்னைக்கே வந்துட்டு இனிமேல் ஹக் பண்ணாலும் கணக்கில்லை, ஹக் பண்ணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்துருப்பார்ல. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போ தான் ஒவ்வொரு விஷயமா நோட் பண்ணுறீங்க. அவர் பேசின எல்லா விஷயமே வந்து லைட்டாக ஃப்ளிட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஒரு லவர்கிட்ட ஒரு லவர் பேசுகிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசுகிற டோன்லேயே தான் பேசியிருப்பார். ஸோ உங்களுக்கு இப்போ அது எல்லாமே மண்டைக்கு ஏறுது, அப்படியே பேன் நிற்கிறீங்க. உங்களுக்கு புரியுதாடி, ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமின், இந்த காலேஜ்லேயே நீ தான் ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ தான் அழகாக இருக்க, நீ ரொம்ப கலராக வேறு இருக்க. ஆனால் என்னை பாரு, நான் தான் இந்த காலேஜ்லேயே நான் தான் ரொம்ப டஸ்கி ஸ்கின்னாக இருக்கேன், நான் தான் ரொம்ப நல்லாவும் இல்லை. உன் கூட நடந்து வந்தால் ஜஸ்ட் நான் ஃப்ரெண்டு தான், ஆனால் அப்போவே எல்லோரும் ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்க. யோசிச்சு பாரு, லவ்வரெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கணும், யூனா மாதிரி இருக்கணும்ல, அப்போ தானே உனக்கு மேட்ச் நல்லா பேராக இருக்கும். என் கூட எப்படி நீ வெளில கூட வர முடியாதுல்ல அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு கடுப்பாகுது, இந்த கர்மத்துக்கு தாண்டி நான் உங்ககிட்ட இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன், ஏன்டி இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு கத்துறாரு. ஸோ நீங்கள் இப்போ ஏன் திட்டுற அப்படின்னு கேட்குறீங்க. திட்டாமல் கொஞ்சம் வாங்கலாம்ண்ணே, அது என்ன டஸ்கி 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 அப்படிங்கிற புதுசாக நீயே பேர் வச்சுக்கிட்டியா, அதனடி புதுசாக டஸ்கின்னெல்லாம் சொல்லிட்டு திட்டியற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, என்னோடய ஸ்கின் கலர் வந்துட்டு ப்ரௌனியாக இருக்கா, பிளாக்கு ப்ரௌன், அது ஒரு மாதிரி நான் கலராக இல்லைல்ல உங்களை மாதிரி, அதுக்கு பேர் டஸ்கி ஸ்கின்னு. ஸோ நான் இப்படி தானே இருக்கேன், அதனால தான் அப்படிங்கிறீங்க. அது போட்டிலி போயிடுச்சுட்டு அவர் திட்டுறங்காட்டிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி பேசுன்னு தெரியாமல் அப்படியே திக்கி பேசுகிறீங்க. ஸோ வந்துட்டு வாயை மூடு வயன், இன்னமும் பிரச்சனை, நீ அழகாக இருக்க,
அழகாக இருக்கடி, புரியுதா உனக்கு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் இல்லை, என் அக்காவும் என் தங்கச்சியுமே என்னை மட்டும் தட்டுற மாதிரி தான் பேசுவாங்க. இன்கேஸ் உன்னை கொண்டு வீட்டுக்குள்ளே நிறுத்தினா கூட அவங்க என்னை கலாய்ப்பாங்க, இல்லை உன்னை கலாய்ப்பாங்க அப்படிங்கிறீங்க. அடுத்தவங்களை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு ஒன்று பிடிக்காது, நீ என் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை முறைச்சிட்டே, அப்போ நான் யூனா கிட்டே பேசினா உனக்கு என்ன பிரச்சனை, நான் அன்றைக்கி யூனாவுக்கு ஓகே சொல்லிட்டேன்னு சொன்னப்போ நீயே கோச்சிட்டு போனேன், ஏன் என்கிட்ட பேசாமே இருந்த, உன்னை காலேஜில் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வர மாதிரி இருந்துச்சு, எங்கள் 2 பேர்த்துக்கிட்டே சரி நீ ஒழுங்காக பேசவே இல்லை, லேட்டாக காலேஜ் போகிறேன்னு இன்ஃபார்மும் பண்ணலை, ஏன் இதெல்லாம் பண்ணேன், ஏன் என்னை விட்டு விலகி போகணும்னு நினச்சேன், நீ ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தா இதுக்கு உனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் திருத்துன்னு முழிக்கிறீங்க, ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, இப்போது யூனா என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கப்போ கூட டெய்லி நீ அவளை பார்த்து பார்த்து முறைக்கிற, அவகிட்ட நான் பேசுகிறதே இல்லை, ஆனாலும் ஏதாவது ஒரு வார்த்தை அவள் என்கிட்ட பேசிட்டா நீ திரும்ப உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறப்போ போய் அவகிட்டே பேசி ஏன்டையா பேசுகிற, நீ கேட்குற, இதெல்லாம் யார் பண்ணுற வேலை தெரியுமா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் யார் பண்ணுற வேலை அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் இதெல்லாம் பொசசிவால் வருது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, வைஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓகேவா, ஹஸ்பண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ இந்த மாதிரி வேறு யார்கிட்ட பேசினா அவங்கக்கிட்ட திரும்பி வந்து பேசுகிறப்ப கோவம் வரும். அந்த பொசசிவில் நீ ஏன் என்கிட்ட வந்து பேசுகிற, அவகிட்டே போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்கிட்ட நடந்துக்கிறது எல்லாமே என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கிற, ஆனால் கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, எந்த ஒரு நியாயம் இது அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் ப்ளீஸ், நீ அழகாக இருக்க, நான் நல்லா இல்லைடா அப்படிங்கிறீங்க. அவர் இதுக்கு மேலெலாம் பொறுமையாக இல்லை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிற்கிறாரு. சொன்னீங்க நீ தள்ளி நின்று பேசு அப்படிங்கிறீங்க. இல்லை நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே, ஏன் நான் கிட்ட வந்து நின்னா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க தெரில, ரொம்ப கிட்ட வராத, எனக்கு ஹார்ட்டில் படப்படம் நிற்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு புரியுதா வயன், உன் வாய் மட்டும்தான் இல்லை இல்லைன்னு சொல்லுது, ஆனால் உன்னோட ஹார்ட் கூட தெரியுது நான் உனக்கு யார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. சொன்னீங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நின்றுருக்கீங்களா. ஸோ இதுக்கு மேலே பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இங்கே சாரா அப்படியே கண்ணை பற்றிட்டு நிற்கிறா, அடே என்னடா பண்ணிட்டு இருக்க, காலேஜ்டா எல்லோரும் பார்ப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜிம்மின் அதை கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் அப்படியே ஷாக்கில் அப்படி நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி ஒரு 5 நிமிஷம் கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ சாரா முடிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜிம்மின் இந்த பக்கம் வந்துட்டு முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. உங்களுக்கு இங்கே ஷாக்காக இருக்குது. ஸோ ஜிம்மின் இப்போது ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. இப்போ நேரம் கோமா பேசிட்டு இருந்தவர் சடனாக இப்படி ஷை ஆகிடுச்சு அவருக்கு. அவரே இந்த வேலையை பண்ணிவிட்டு அவருக்கே ஷை ஆகுது. ஸோ ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது, அதனால தான் நின்றுட்டே இருப்பீங்க. இந்த பக்கம் சாரா வந்துட்டு ஏய் லவ் யூ சொல்கிறான்ல, பாவண்டி பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான், உனக்காக இவ்வளோ பண்ணுறான், ஆனால் உனக்கு என்ன புரிய மாட்டேங்குதா, திருப்ப லவ் யூ சொல்லு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் எனக்கு ஒன்று பிடிக்கும் தான் அப்படின்னு நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க. ஸோ பிடிக்கும் தான் அப்புறம் அப்படிங்கிறாரு. சரி ஓகே லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு இப்போ தான் அப்படியே மொத்த பழு ஈன்னு காட்டிட்டு நிற்கிறாரு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவருக்கு. ஸோ சாரா வந்துட்டு வாடா பரவாயில்ல பையனை புரிஞ்சுக்கிச்சு, 2 பேரும் ஃபைனலாக லவ்வர்ஸ் ஆகிட்டாங்க, அப்புறம் இப்போ நான் தான் தனியாக போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவள் நின்றுருக்கா. இப்போது ஆக்சுவலாக ஜிமின் உங்களை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்துட்டு அந்த பக்கம் மேலே மாடியில் நின்றுட்டு யூனா பார்த்துருப்பா. ஸோ அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அவள் ரொம்பவே சாஃப்டான கேரக்டர் தான், அவங்கக்கிட்ட ரொம்ப கைண்டாக தான் பேசுவாள். பட் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா அவளுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்கா. அவள் வந்து முடிக்கிறதுக்குள்ளே நீங்களும் ஜிமினுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ 2 பேரும் அஃபிஷியலாக கப்புள்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ கரெக்டாக அவள் யூனாவும் வரா. ஸோ வந்து நீங்கள் 2 பேர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறப்போ கரெக்டாக ஜிமின் இல்லை அப்படிங்கிறா. இப்போ என்னடா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. இங்கே சாராவுக்கு ஐயோ இவளா அப்படின்னு பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் சொல்லியும் தான் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அவட்ட கேட்கவும் ஒயன் நீ வாயை மூடு, நான் உன்கிட்ட பேசலை ஜிமின், நான் உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறா. சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லை நீ மனசில் என்ன நினச்சிட்ருக்க, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. நான் தான் ஒயன் லவ் பண்ணுறேன் அன்றைக்கே சொன்னேனே அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் நீ லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னதான், ஆனால் ப்ரப்போஸ் இப்போ தானே பண்ணுறேன், நான் உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீ என்னமோ அவள் ஃப்ரெண்டு தெரியற எப்போ பார்த்தாலும்
நான் தான் உனக்காக எல்லா விஷயமும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தாலும் நீ அவள் பின்னாடி போயிட்டுருக்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்றைக்கி எதுக்கு இப்போ அவளுக்கு கிஸ் பண்ண அப்படின்னு கேட்குறா. ஏய் என்ன லூஸா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் கிஸ் பண்ணேன், நாங்கள் லவ் பண்ணுறோம், உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிறாரு. எனக்கு பிரச்சனையே அவள் தான். அவள் மட்டும் இல்லைன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காரு. நல்லா பாரு, 2 பேர் நீங்கள் வெளில போனால் நல்லா இருக்குமா? அவள் என்ன நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீ அவள் பின்னாடி தெரியற, எனக்கு சத்தியமாக புரியல அப்படிங்கிறா. ஆக்சுவலாக யூனா இந்த மாதிரி பேசுவான்னு நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லோரும் உங்களை வந்துட்டு கலரை வச்சு கலாய்க்கிறப்போ அவள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாள். ஸோ எப்பவுமே உங்ககிட்ட கைண்டாக பேசுவாள். ஸோ அவளே இன்னைக்கு இந்த மாதிரி பேசுகிறா. உங்களுக்கு இது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, அப்படியே கண்ணால் கலங்குது. ஸோ ஜிம்மி அதை பார்த்துட்டு கடுப்பாகிறாரு. ஐயோ நான் வாயை மூடி, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாரு. ஸோ அவள் அப்படியே கடுப்பில் வந்துட்டு, இல்லை நான் தெளிவாக தான் பேசுகிறேன், நான் எவ்வளோ நல்லா இருக்கேன், உனக்கே என்ன பிடிக்க மாட்டேங்குது, போய் அவள் பின்னாடி தெரியற, அப்படி ஒன்று என்ன தான் பண்ணா? நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின், ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ. இப்போ உனக்கு அவளை பிடிக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் நீ வெளில போனால் கூட உனக்கு சங்கடமாக இருக்கும். எல்லோரும் கப்பல் மேட்ச் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம 2 பேரும் வெளில போனால் எல்லோரும் வா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு புரியுதா? நம்ம 2 பேர் தான் ஜிமின் பர்ஃபெக்ட் மேட்ச்சு, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறா. ஸோ ஜிமினுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கே பாருடா, நீ என்னதான் இருந்தாலும் நான் உன்னை வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட், அதாவது உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தேன், உன்னை நான் மதித்தேன், உனக்கு மரியாதை கொடுத்தேன், எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் உடச்சிட்டல. எப்படி நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருக்க? நீ மற்றவங்க மாதிரி தானே. சத்தியமாக இனிமேல் என் மூலியை கூட முழிக்காத, என் கிட்ட கூட வராத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ சாரா வந்துட்டு, யூனா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சி அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. ஸோ இங்கே யூனாக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ ஜிம்மி வந்தும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக போகிறீங்க, அழுகாச்சியாக வருது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு போகிறீங்க. ஸோ போயிட்டு கேன்டீன் தான் கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தண்ணி எடுத்து கடகடன்னு குடிச்சிடுறீங்க. உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ குடிச்சதுக்கப்புறம் ஜிம்மின் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் உனக்கு புரியுதா, உனக்கு இப்போதைக்கு இது நல்லா தான் இருக்கும், இவன் சொன்னதில்ல எந்த தப்பு இல்லைல்ல, நீங்கள் 2 பேர் தானே பர்ஃபெக்ட் மேட்ச், நான் இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ ஜெமின் வந்துட்டு இங்கே பாரு, அவள் ஒரு பைத்தியக்காரி, அவள் பேசுறதெல்லாம் காதில் போட்டுக்காத, நான் உனக்கு சாப்பிட்டதா வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. ஸோ நீங்கள் ஜெமின் நில்லு, நான் சொல்கிறது முதல்ல கேளு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிறீங்க. நீ ஜிம்மிக்குனா கடுப்பாது. ஏய் நீ அக்செப்ட் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பிரேக்கப் பண்ணுவியா நீ அப்படிங்கிறாரு. சொன்னீங்க உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிம்மின்ட்டு மூடு வாய, என்ன ஏன் நல்லது, தேவையில்லாமல் அதை பேசிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். இவ்வளோ நாளாக என் கூட இருக்கல்ல, நான் உன்னை எதாவது ஹர்ட் பண்ணியிருக்கேனா? இல்லை உன்னை ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி பேசியிருக்கேனா? எதுவுமே இல்லைல்ல, நல்லா தானே பார்த்துக்கிறேன், உனக்கு புரியலையா? நான் நல்லா பார்த்துப்பேன், ப்ளீஸ் என்னை இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஐ லவ் யூ, அவ்வளோதான். இது வந்துட்டு பிரேக்கப் பண்ணுற ஆப்ஷன்லாம் உனக்கு கிடையாது, என்னன்னாலும் சரி சாக வரைக்கும் நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வராது. ஸோ நீங்கள் எல்லோரும் இப்படி தான் பேசுவாங்க, இன்றைக்கி இவன் டைரெக்டாக சொல்லிட்டா அவ்வளோதான், மற்றவங்கெல்லாம் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க, பின்னாடி பேசுவாங்கள்ல அப்படிங்கிறீங்க. இந்த டாப்பிக்கை விடுடி, நீ நல்லா இருக்குடி, அழகாக இருக்குடி, ஐயோ உனக்கு புரியுதா இல்லையா, சரி ஓகே நல்லா சாப்பிட்டு முடி அப்படிங்கிறாரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி வந்துட்டு காலேஜ் ஆஃப்டே தான் போயிடுறீங்க. ஸோ ஐயோனா வந்துட்டு அப்படியே செம கடுப்பில் உட்காந்துருப்பா. ஸோ சாரா வந்துட்டு இனிமேல் இவங்க 2 பேர் அவுட்டிங் எங்கேயாவது போயிடுவாங்க, நான் மட்டும் தனியாக என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போது நீங்கள் வெளில போகிறீங்க. ஸோ ஒரு மால் தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு ஒரு மிரர் இருக்குது, அந்த மிரர் முன்னாடி உங்களுக்கு கொண்டு போய் நிற்க வைக்கிறாரு. ஸோ நீங்களும் இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா, நான் தான் டெய்லியாக மூஞ்ச பார்க்குறேனே அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி பாரு, நல்லா பாரு, உன்ன மாதிரி கண்ணு யூனாக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவள் கண்ணு அழகாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஐயோ நல்லா பாருவேன், நீ அழகாக இருக்க, முதல்ல அதை நீ நம்பு, மற்றவங்க என்ன வேணால் சொல்லட்டும், என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் அழகாக தெரியற, உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீ மட்டும்தான் அழகு, நீ அழகாக இருக்க, கலர்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. சரி ஓகே இது, இப்போ நீ நல்லா ஒயிட்டாக இருந்து நான் பிளாக்காக இருந்திருந்தா நீ என்னை அக்செப்ட் பண்ணியிருப்பியா ரிஜெக்ட் பண்ணியிருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜிம்மி இப்படி கேட்கவும் நான் எப்படியா இதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு
உன்னோட கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை மட்டும் பக்கனே பேசு, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறாரு. இல்லை ஜிமின், போ, உனக்கு என்ன, என் இடத்துல இருந்தால் தான் தெரியும் அதோட வலி வேதனையெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன், இது வரைக்கும் பண்ணிக்கிட்டேன்ல, ஸோ இதுக்கு மேலே நான் ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன், யாரும் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் இருக்கேன்ல அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி தான் உங்களோட டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் போகும். நிறையா அவுட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் தான் அவுட்டிங் போவீங்க, சாராவை தனியாலாம் விட மாட்டீங்க. ஸோ அவர் வந்துட்டு கேட்பா, என்னடே நீங்கள் கப்புள்ஸா இல்லை என்ன இதுதான் நான் நந்தி மாதிரி கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. நீங்களும் 2 பேரும் நீ எங்களோட ஃப்ரெண்ட், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளில அவுட்டிங் போகிறோம், ஓகேவா, லவர்ஸாக போகலாம், ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் லைஃப்பாக அப்படின்னு காலேஜ் லைஃப்பில் செம்மையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபைனலி உங்களோட காலேஜ் டேஸ்லாம் முடியுது, ஃபைனல் எக்ஸாமும் வருது. எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறமா அகைன் ஹை ஸ்கூல் முடித்த மாதிரியே இப்போ வந்துட்டு ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு வெளில வந்ததும் நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ சாராவும் வந்துட்டா, ஜிமின் என்ன காரணம். ஸோ ஜிமினுக்காக வெயிட்டிங். ஜிமின்னு எக்ஸாம் ஹால்லேருந்து வராரு. இந்த டைம் 3 பேர்த்தையும் வேறு வேறு ஹாலில் போட்டிருப்பாங்க. ஸோ 3 பேரும் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வெளில ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. பண்ணதுக்கப்புறமா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ யூனா அகைன் அங்கே வரா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இவ ஆல்ரெடி இப்போ பண்ண பிரச்சனை தானே இத்தனையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த டைம் வந்து ஜிமின் அவளை எதுவுமே மதிக்கவே இல்லை, அவகிட்ட பேசணும்னு கூட தோணல அவருக்கு. அப்படியே வந்துடுறாரு. ஸோ அவள் ஜிமின் வந்துட்டு பேசணும் அப்படின்னு கேட்குறா. ஒயன் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் நான் வேணாங்க போட்டா அப்படின்னு கேட்குறீங்க. இருண்ணா, அமைதியாருன்னு அர்த்தம், அந்த பக்கம் போன அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு யூனா, எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ என்னை பற்றி எதை பற்றி பேசினாலும் பரவாயில்ல, நான் ஜஸ்ட் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் ஆஸ் அ ஃப்ரெண்டாக. நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா, மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்து எதுவும் மனசில் வச்சுக்க வேணாம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ சாரா வந்துட்டு தேவை என்ன சொல்ல வந்தனாலும் கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்கா. ஸோ யூனாக்கு இங்கே அழுகையாக வருது, ஏன்னா அவள் இன்னுமே ஜிம்மில் லவ் பண்ணுறா. இப்போ தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணுறது ஒரு பிளேஸ், ஆனால் கார் போகிறது வேறு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ எங்கடா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்போவுமே வந்துட்டு ட்ரை பண்ணுறப்போ சாராவும் ஜிம்மி தான் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே மேடம் வந்துட்டு பெரிய இது மாதிரி பின்னாடி தான் உட்காந்துட்டு வருவீங்க. ஸோ இந்த டைம் அப்படி தான் பின்னாடி உட்காந்துட்டு கேட்டுக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஒரு நாளாவது லவர் மாதிரி ரியாக்ட் பண்ணுறியாடி, எப்போத்தாலும் இவ தான் என் கூட உட்காந்துட்டு இருக்கா, ஒரு நாளாவது இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ சாரா வந்து சொல்கிறா, போய் முன்னாடி உட்காருடி அப்படின்னு சொல்லுவா. ஸோ நீங்கள் அப்போது நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன் அப்படின்னா சாரா வந்துட்டு லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி தான் உட்கார வைப்பீங்க. இப்போது நீங்கள் ஜிமின் 2 பேர் பேசிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா தான் முன்னாடி உட்காந்தாலும் மோஸ்ட்லி உங்கள்கிட்ட தான் ஜிமின் பேசிகிட்டே இருப்பார். ஸோ சாரா வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு வருவா. அதனால் இப்போ ஜிமினை பார்த்துட்டு அவருக்கும் ஃப்ரெண்ட் தானே அவ, ஸோ அதனால் டார்லிங் அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ சாரா அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பா. டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சாரா கையை போட்டு ஆட்டுவார். என்னடா பேசினப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை டார்லிங், பேசாமல் நம்மளோட கல்யாணம் பண்ணிக்கலாமா, அவள் எனக்கு ஒத்து வரவே மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் நசன்ட்டே இருக்கா, நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ சாரா வந்துட்டு சரி பிஞ்சிடும் போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் ஆமாம் நீ பேசாமல் நீயே கல்யாணம் பண்ணிக்க, அவனை ஒரே ரச்சை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் 3 பேர் செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க. ஆனால் வேறு பக்கம் போகிறனால எங்கடா போகிறீங்க, நம்ம பிளான் பண்ணது ஒரு இடம், போகிறது ஒரு இடம், லூசுங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. ஸோ சாராக்கு அப்படியே சிரிப்பாக இருக்குது. ஸோ ஜிமினோட ஜாலியாக சிரிச்சுட்டே போகிறாரு. ஸோ ஃபைனலாக அந்த பிளேஸ் ரீச் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு வெளில வந்ததுமே ஜிமின் கேட்குறாரு, உனக்கு ஸ்னோ பிடிக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்னோ பிடிக்கும், அடிக்கிற வெயிலில் கொரியாலெல்லாம் ஸ்னோவுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சிரிச்சுட்டே உனக்கு பிடிக்கும்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ சாரா அவங்க கண்ணை பற்றி அப்படியே கூட்டிகிட்டு வரா. ஸோ ஜிம்மி முன்னாடியே ஓடிட்டுப்பார். ஸோ என்னடி பண்ணுறீங்க, அவுட்டிங் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன பெரிய மலை மேலேருந்து என்ன தள்ளிவிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு ஆமாம் நீ இருந்தால் எங்கள் 2 பேத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, உன்னை தள்ளி விட்டுட்டு நாங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் அதுக்கு நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கேண்டி என்ன தள்ளி விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நல்லா பண்ணியாக பேசிகிட்டே போயிட்டுருக்கப்போ கரெக்டாக அது ஒரு பெரிய மவுண்டன் தான். ஸோ ஒரு இடத்துல கூட்டி போய் நிற்க வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் போயிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு ஃபீல் ஆகுது. என்ன ஏசிக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏசி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தர அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ சாரா கையை எடுக்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி ஜிமின் அப்படியே செம்ம அழகாக க்யூட்டாக ஒரு ரிங்கு கையில் வச்சுட்டு நிற்கிறாரு முட்டி போட்டு. அந்த இடத்துல நிறையா ஸ்னோலாம் வந்துட்டு ஃபால் ஆகிட்டுருக்குது.
உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே எப்படி ஸ்னோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படி ஜிமின் வந்துட்டு வைன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ரிங்கை காட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் சும்மா அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பார், பட் இன்றைக்கி மேரேஜ் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. ஜிமின் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன், நீ ஓகே சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் ஓகே சொல்லிவிடு, ஆல்ரெடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. லிட்ரலி உங்களுக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்களாக தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் உங்களை இந்த கொஞ்ச நாளில் வந்துட்டு அந்த டியூரிங் காலேஜ் டேஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ஏதோ சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாத்துக்கிட்டேருந்து உங்களை ப்ரொடெக்டிவாக பார்த்துக்குவார். ஸோ யாரும் வந்துட்டு உங்கள்கிட்ட வாய் திறக்கிறது கூட விட மாட்டார். ஸோ அந்தளவுக்கு ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பார். உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக்காக வந்து போயிட்டே இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபைனலி ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அழகாக உங்களுக்கு ரிங்கெல்லாம் போட்டு விடுறாரு. ஸோ அந்த கான்ஃபெக்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சாரா தான் அப்படியே வந்துட்டு வெடித்து வைக்கிறா. ஸோ அந்த ஸ்னோவில் வந்துட்டு செம ஹாப்பியாக உங்களுக்கு வந்துட்டு ரிங்கெல்லாம் போட்டு விடுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அதில் இன்னொரு ரிங் இருக்கும், ஜிமினுக்கு எடுத்து போட்டு விடுறீங்க. ஃபைனலாக நீங்கள் 2 பேரும் உங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. வீட்டில் சொல்ல வேண்டியது தான் பாக்கி. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணுவாங்களா, ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு 2 பேரும் வந்துட்டு வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்டீங்க. இப்போது வந்துட்டு சாரா சரி ஓகே நான் காரில் வெயிட் பண்ணுறேன், அதான் பேசிட்டு வாங்க, இங்கேயே என்னால் நந்தி மாதிரி இருக்க முடியாது, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை கண்ணில் காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி இந்த பக்கம் வரா. ஸோ கரெக்டாக வரும்போது ஒரு மாதிரி கடவுளேன்ட்டு மேலே பார்த்து தானே வருவா. அப்படியே மேலே பார்த்துட்டு வரும்போது ஒரு பர்சன் மேலே அப்படியே முட்டிடுறா. ஸோ முட்டி அப்படியே கீழே பொத்துன்னு விழுந்துடுறா. ஸோ அவரும் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே அவள் வந்துட்டு எந்திரிச்சு அப்படியே கண்ணு தெரி அதான் அப்படிங்கிற மாதிரி அவள் வாய்ஸ் அப்படியே ஸ்டக் ஆகுது. ஏன்னா அப்படியே பேசுகிறப்போ பார்த்துருக்க மாட்டா. ஸோ அப்படியே பேச தான் அவரோட ஃபேஸை பார்த்துருப்பா. ஸோ அது வந்துட்டு யாரும் இல்லை, யூங்கி தான். அவரும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி தூங்கிட்டே தான் நடந்து வந்துருப்பாரா. ஸோ 2 பேரும் அப்படியே முட்டி விழுந்திருப்பீங்க. ஸோ பார்த்த உடனே வந்துட்டு மேடம்க்கு ஃபஸ்ட்டு லவ் சைட் ஆகியோ லவ் பட்டு ஃபஸ்ட்டு சைட்டு இதுக்கு இதுவாக தெரியலையே. சரி ஓகே லவ் பட்டு ஃபஸ்ட்டு சைட் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்கா. ஸோ இவங்க வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சாரா வந்துட்டு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறா. வாட் இல்லை உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு மறுபடியும் கேட்குறா. ஸோ இவங்க வந்துட்டு இல்லை புரியல அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு ஆள் இருக்கான்னு கேட்டேன், யாராவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சாரா கேட்குறா. ஸோ இவங்க வந்துட்டு இன்னும் இல்லை அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்போ நான் ஐ லவ் யூ ஓகேவா, நம்ம 2 பேருமே கப்பல்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு இவங்களோட கை பிடிச்சிக்கிறா. அவருக்கும் சொல்ல முடியல, சாராவை பிடிச்சிருக்கு. அவரும் அப்படி தான் அவளை பார்த்துட்டே இருந்திருப்பார். டக்குன்னு அவள் அப்படி ப்ரப்போஸ் பண்ணுவோம். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா நானும் சிங்கிள் தான், உனக்காகவே வெயிட் பண்ணிட்ட போல் இவ்வளோ வருஷமா. சரி ஓகே இன்றைக்காவது கண்ணில் பட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை பிடிச்சிக்கிறா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இவங்க வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ டூன்னு சொல்லிடுறாரு. சாராவோட லைஃப் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துருச்சு. ஆனால் ஜிமின் மாதிரி கிடையாது. ஜிமினுக்கும் உங்களுக்கும் தான் வந்துட்டு வருஷக்கணக்காக எழுதிட்டு இருந்திருக்குமே அந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கே. ஸோ அப்படியே அழகாக இப்போ மேடம் வந்துட்டு அந்த இடத்துக்கு இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக சாராவை பார்த்துட்டு அது கூட ஒரு ஆள் பார்த்தா டிஃப்ரெண்டாக இருக்கும்ல. சாரா யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் யார் அவர் அப்படின்னு கேட்குறாரு. என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே உங்கள் 2 பேத்துக்கு செம ஷாக்காக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஷீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போத்துலேருந்து எங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு கேட்குறீங்க. ஜஸ்ட் நான் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி கூலாக சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அடிப்பாவி இப்போ தான் வேண்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் கடவுள் வந்துட்டு ஜிமின் மாதிரி நான் அலைய விடலை, அப்படியே எனக்கு டேரெக்டாக கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஓட்டுறா. ஸோ ஜிமின்ட்டு கடவுள் அலைய விடலை, இவ தான் அலைய விட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு உங்களை அப்படியே சைடை பார்க்குறாரு. நீங்கள் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படிதான். ஸோ அவங்க 2 பேரும் ஒரு கப்பலாக வந்துட்டு அந்த ஸ்னோவை என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே கப்பலாக வந்துட்டு அந்த ஸ்னோவை என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் கேட்குறீங்க ஜிமின் எப்படி சம்மரில் கூட கொரியாவில் ஃபால் இந்த மாதிரி ஸ்னோலாம் ட்ராப் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்கேயும் வராது. இந்த ஒரே ஒரு இடம், இந்த ஒரு பிளேஸில் மட்டும் வருஷத்தில் எல்லா டேஸும் ஸ்னோ வந்துகிட்டே இருக்கும். இந்த செப்பரேட் பிளேஸ், இதை கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படிங்கிறாரு.
நிஜமாவா? எப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதான்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் அவங்களோட டேஸ்லாம் செம்ம ஹாப்பியாக போகுது. ஃபைனலி வந்துட்டு உங்களோட வீட்டில் ஜிமின் பேசுகிறாரு. ஸோ உங்கள் அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் உங்களோட அக்காவும் தங்கச்சியும் அப்படியே என்னது இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவனுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அது ஜிமினுக்கு காதில் கேட்குது. ஸோ ஜிம்மி அப்படியே எழுந்திரிச்சு அவங்கக்கிட்ட வந்து பேசுகிற ஆரம்பிக்கிறாரு. ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்படியே வளைஞ்சிட்டே ஹலோ ஹாய் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஜிம்மி வந்துட்டு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக தான் கேட்குறாரு. ஸோ இவங்க 2 பேரும் இல்லை நாங்கள் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சேன், எனக்கு தெரியும் நீங்கள் சிங்கிளாக தான் இருப்பீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக எல்லோரும் முன்னாடி சொல்கிறாரு. ஏன் அப்படி நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்யூரியஸாக கேட்குறாங்க, உங்களோட அக்காவும் தங்கச்சியும். ஆமாம், க்யூட்டான பொண்ணுங்களுக்கு தானே பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடைப்பாங்க, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க க்யூட்டாக இல்லை அழகா இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிடுறாரு. ஸோ அவங்களுக்கு அப்படி செம நோஸ் கட் ஆகிடும் அவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும். ஏன்னா எல்லோரும் முன்னாடியும் தானே அப்படி சொல்லியிருப்பாங்க, எப்படி இவங்க 2 பேர்த்துக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தானே பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு செம்மையாக நோஸ் கட் ஆகிடுச்சு. அப்படியே வந்துட்டு சில பேர் சிரிக்கிறாங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துக்கிறாரு. போய் உக்காந்துட்டு சும்மா இல்லாமல் ஜிமின் மறுபடியும் அப்புறம் இன்னொன்று சொல்லணும், ரொம்ப க்யூட்டாக அழகாக எப்போவுமே சாஃப்ட் ஹார்ட்டோட இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் ஹேண்ட்ஸமான பசங்களாக கிடைப்பாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சார் ஹேண்ட்ஸமாமா ஓகே அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு அவங்க 2 பேரும் அப்படி கோவத்தில் நின்றுருக்காங்க. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, ஏன்னா எப்போ உங்களை மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து தங்கச்சி அக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க, மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஜிமின் வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி ஜிமினோட ஃபேமிலி எல்லாருமே வந்துருப்பாங்கள்ல, ஸோ எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ வித்தின் 1 மந்தில் வந்துட்டு மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் நிறைய ஸ்கிப் ஆகுது. இந்த மேரேஜுக்கு வெட்டிங்க்கெல்லாம் பர்ச்சேஸ் அது இதுன்னு போயிட்டே இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறாரு. நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது லைஃப்லாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைம்லாம் யோசிப்பீங்க, எப்படி இவனுக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இவ்வளோ அழகாக இருக்கான், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவன் பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க வந்தாங்க, யூனாவே வந்தா அவள் எந்த பையனையும் மதிக்க மாட்டா, ஆனால் ஜிமின் பின்னாடியே இருந்தா, பட் அவளை கூட விட்டுட்டு இவர் எதுக்கு என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஃபைனலி வெட்டிங் டேவும் வருது. ஸோ வெட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக. அழகாக சூப்பராக வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு உங்களோட வெட்டிங்லாம் முடியுது. இப்படி தான் மறுபடியும் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து திரும்ப ஜிம்மோட வீட்டுக்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகுறீங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே உங்களை தங்க மாதிரி பார்த்துக்குறாங்க, அப்படி பார்த்து பண்ணுறாங்க. ஏன்னா ஜிமின் பையன் மட்டும்தான், ஒரே ஒரு பையன் தான். ஸோ ஜிம்மோட அம்மாவுக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பொண்ணே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதனால வந்துட்டு உங்களை வந்துட்டு அப்படியே சும்மா பேச்சுக்குன்னு கிடையாது, நிஜமாகவே உங்களை பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்குறாங்க. ஆக்சுவலாக மேடம்க்கு ஒழுங்காக தலை கூட சேவிக்க தெரியாது, அவங்க தான் அதெல்லாம் பண்ணி விடுவாங்க. ஆஃப்டர் 1 மந்த் வந்துட்டு ஜிம்னாவுக்கு வந்து ஒர்க்கு வந்து ஃபாரினில் கிடச்சிருக்கு. ஸோ யூஎஸில். அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் படிச்சிருக்கீங்கள்ல, ஸோ 2 பேரும் அங்கேயே ஜாப் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இங்கே நீங்கள் ஜாப் உங்களுக்கு கிடச்சிருக்கும், பட் ஜிமினுக்கு அங்கே கிடச்சதால அங்கே போய்க்கலாமான்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலாக உங்ககிட்ட பெர்மிஷன் தான் கேட்குறாரு, இல்லை நானும் இங்கே எங்கேயாவது பார்க்கட்டா, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு ஃபாரின்லாம் போகணுன்னு ஆசை தான். சரி ஓகே, உனக்கு அங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னா அங்கேயே போகலாம் ஜிமின் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு உங்களோட அத்தையெல்லாம் விட்டுட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப நல்லா அட்டாச் ஆகிட்டிங்களா. ஸோ இப்போ டக்குன்னு அம்மாவே கூப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அம்மாவையும் கூப்பிட்டு போக முடியாது இப்போது, ஏன்னா அவங்களுக்கு இந்த வீட்டை விட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டேஸ்லாம் போகுது. ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு அங்கேயே ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியாலே நல்லா ஒயிட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அங்கேயும் நல்லா ஒயிட்டாக தான் இருக்காங்க. மேபி சில பேர் வந்துட்டு உங்களோட ஸ்கின் கலர்லேயே கூட இருக்காங்க நிறைய பேர். அப்படி வந்துட்டு உங்களுக்கு எல்லாருமே சகஜமாக பழகுறாங்க, ஒயிட்டு பிளாக்லாம் பார்க்குறதில்ல, எல்லோரும் சகஜமாக பழகுறாங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லைஃப்பில் செம்ம ஹாப்பியாக போகுது. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வந்துட்டு ஃபியூ மந்த்தெல்லாம் கழிச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் அப்படியே வீட்டில் வந்துட்டு சும்மா குட்டி போட்டு போன மாதிரி அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக வேறு இருக்குது, அப்படி குழப்பமாக இருக்குது, மண்டி இப்படி சுரிஞ்சுக்கிட்டே நடந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் ஒர்க் முடிச்சு வருவார். ஏன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வீட்டில் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் ஒர்க்கெல்லாம் போயிட்டு வராரு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் சும்மா அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க. ஒயன் என்னடி ஆச்சு, ஏன் இப்படி நடந்துட்டுருக்கா, என்னாச்சு, ஏதாவது தொலைச்சிட்டியா, தரையை பார்த்துட்டு நடக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் இல்லை ஜிமின், ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க.
ஐயோ என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி பயமுறுத்துறா, என்னாச்சு, ஏதோ அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குறாரு. ஐயோ இல்லைடா, அப்புறம் என்னடி, ஐயோ ஜிமீன் என்ன பண்ண, போச்சு போச்சு, நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன என்ன பயந்த மாதிரி நடந்துச்சு, என்னடி ஆச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க. ஆ என்ன ஆச்சா, ஜிம்மி நீங்கள் வாங்க வாங்க வா, வந்து உட்கார நிமிஷம் வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க. நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. வயன் என்ன ஆச்சு முதல்ல சொல்லு. ஜிமின் ஐயோ சரி ஓகே, ஒரு விஷயம் சொல்லு, இன்கேஸ் நம்ம குழந்தை பண்ணிச்சு அப்படின்னா கருப்பாக பிறக்குமா வெள்ளையாக பிறக்குமா, ஐயோ கடவுளே என்ன மாதிரி மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறீங்க. ஜிம்மி அப்படியே முறைக்கிறாரு. இதுக்கு தான் இப்படி ஆடிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ப்ளீஸா சொல்டா, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, ஐயோ கற்பை மட்டும் வேணாம், நான் பட்ட கஷ்டமே போதும், என்னதான் இருந்தாலும் இந்த சொசைட்டி வந்துட்டு அவளே ஹர்ட் பண்ணிடும், ஐயோ வேணாம் கருப்பை மட்டும் வேணாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. சொஜ்மெண்ட்டு யாரே சொன்னா நீ கருப்புன்னு, நல்லா இருக்குடி அழகாக இருக்குடி, கடவுளே இவளுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கே ஆயுசு முடிஞ்ச மாட்டிருக்கே அப்படிங்கிறாரு. இல்லை ஐயோ இப்போ நான் என்ன பண்ணட்டும் ஜிமீன் அப்படிங்கிறீங்க. இரு ஆமாம் என்ன இவ்வளோ நாள் இல்லாமல் சடனாக இன்றைக்கி இதெல்லாம் கேட்டிருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் இப்படி கேட்டதுக்கப்புறமா அது வந்து அப்படின்ட்டு லைட்டாக உங்களுக்கு வெக்க வேலை வருது. என்ன சொல்லு அப்படிங்கிறாரு. நீ வந்துட்டு நான் வந்துட்டு அப்படிங்கிறீங்க. என்ன நீ வந்து நான் வந்து டக்குன்னு சொல்லுடி என்னடி அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க. ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஐயோ மறுபடியும் ஆண்டிருக்காளே, என்ன ஒயன். ஓகே ஜிமின், நம்ம நீங்கள் நான் அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான். ஜிமினுக்கு கடுப்பாயிடுச்சு. மொழி இதான் சொல்லலாம் நெஞ்சு போயிடுவேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ அவர் எந்திரிச்சுமே நீ அப்பா போகிறேன் அம்மா போகிறேன் அப்படின்றீங்க. அப்படின்ட்டு எந்திரிச்சு அப்படியே அதே மாதிரி நின்றுட்டுருக்காரு. மறுபடியும் இப்போ திரும்புகிறாரு. என்ன சொன்ன, அது வந்து நீ அப்பா நான் அம்மா அப்புறம் ஜிமினா அப்படிங்கிறீங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பியாகிடுது. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை தூக்கிட்டு கரெக்டாக சுற்றுறாரு. செம்ம ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக தான் இருக்கீங்க. அப்படி தான் டேஸ்லாம் போகுது. ஃபைனலி வந்துட்டு அந்த குழந்த பேபி பார்ன் ஆகிற டேவும் வரல. ஸோ அந்த டேவும் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ஜிமினா எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிறீங்க. இல்லை நான் இருக்க பார்த்துக்கிறேன், வலிக்காது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லைடா குழந்த வெள்ளையாக பிறக்குமா கருப்பாக பிறக்குமா, முன்ன மாதிரி தான் வேணும் எனக்கு அப்படிங்கிறீங்க. அடிச்சு பழங்களாம் கழட்டிடுவேன், மரியாதை உள்ள பொடி, நான் வரவே மாட்டேப்பாரு அப்படிங்கிறாரு. ஸோ இல்லை நீங்கள் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு பேபியும் பார்ன் ஆகுது. அப்படியே ஜிம்மி வந்துட்டு இப்படி பதட்டத்தில் நின்றுருக்காரு. ஸோ குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அதில் வாஷ் பண்ணி தானே கொடுப்பாங்களாமாவே. ஸோ அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜிம்மி அப்படியே கையில் வாங்கிக்கிறாரு. ஸோ வாங்கினா அவருக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. அப்படி பொண்ணு தான் பிறந்திருக்கா, பார்க்கறதுக்கு அப்படியே ஜிம்மின் மாதிரியே இருக்கிறா. அவருக்கு நம்பவே முடியல, இவன் என்ன மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் லைட்டாக மயக்க தெரிஞ்சு அப்படியே நீங்களும் அப்படியே எழுந்திரிக்கிறீங்க. ஸோ ஜிம்மி உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு அப்படியே வந்து அந்த குழந்தைய ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரா. என்னடா பார்க்குற, அப்படி எப்படிடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மாதிரியே இருக்கா இவ, அது எப்படி இது என்ன மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஸோ பார்த்தா அப்படியே ஜிம்மின் மாதிரி அப்படியே பிங்க் கலரில் இருக்குது குழந்த. ஸோ என்னடா இது, கஷ்டப்பட்டு பெற்றது நானும் உன்ன மாதிரி இருக்கா இவ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ தான் கலராக வேணும்னு எப்போ பார்த்தாலுக்கும் பூ அள்ளி கொட்டினேன். அப்படியே விட்டா லூஸ் மோஷன் ஆகிற அளவுக்கு நீ சாப்பிட்ட, சரி ஓகேன்னு பார்த்தா என்னாரும் நீ என் ஃபோட்டோவே எல்லாம் பார்த்துட்டு இருந்த, அப்புறம் என்ன மாதிரி தான் இருப்பா, தேங்க்ஸ் வயன், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிட்ருக்காரு. சொன்னீங்க. அம்மாடி நல்ல வேலை வெள்ளையாக பிறந்தா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் பெருமூச்சு விடுறீங்க. ஸோ இப்போ 2 பேரும் வந்துட்டு அந்த குழந்தைய அப்படியே படுக்க வச்சு அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்து அப்படியே உங்களோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி கை கோர்த்துக்குவாங்களோ, ஸோ அந்த மாதிரி கையை கோர்த்துக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்களையும் பார்க்குறாரு, குழந்தையும் பார்க்குறாரு. அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் அவருக்கு வருது. ஸோ நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. குழந்தை என்ன ஏதுன்னே தெரியாமல் ஹே அப்படிங்குது. ஸோ அப்படியே அது பொக்கவாய் போட்டு சிரிக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே 2 பேரும் அந்த குழந்தையே பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி என்டிங் தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா, ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? நான் வேணால் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். வேறு என்ன, பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே டியர். நிஜமாவே சாரி, உங்களுக்கு வந்துட்டு என்னால்
பர்த்டே விஷ் வந்து அந்த அன்னைக்கு போட முடியலை. கரெக்டாக நான் இந்த வீடியோவை நேற்று இந்த வீடியோவா நேற்றா இன்னைக்கா சரி ஓகே உங்கள் பர்த்டே முடிஞ்சு தான் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டி ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, அந்த அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் டேட்டும் எனக்கு கரெக்டாக தெரியலை, அதனால் பண்ண முடியல. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. உங்களுக்காக தான் இதை போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறது மட்டும் அப்படியே சொல்லிவிடுங்க, ஓகேவா? ராகவிடியே, உங்களோட கமெண்ட்டு காணும். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ அதனால் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல. நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹார்ட் மட்டும் போடுறேன். சில டைம் அதுவும் போடுறதில்ல, அதனால் தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நான் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் அட்லீஸ்ட் கமெண்ட்டுக்கு அந்த லைக் போடுவோம்ல, ஹார்ட் கொடுப்போம்ல, ஸோ அதாவது கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மற்றபடி ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்னு. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவில் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிக்கிறேன். கரெக்டாக என்னால் ரிப்ளை தான் பண்ண முடிய மாட்டேங்குது. ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்டாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகுது. பட் கமெண்ட் நான் கண்டிப்பாக படிச்சிடுறேன். அதுக்கு என்னால் ஒரு கமெண்ட்டுக்கும் டைப் பண்ண முடியறதில்ல. தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி மன்னிச்சும். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? சட்டா சராங்க.